காரைக்காலில் அரசு பள்ளி கழிவறையை திறந்து வைத்த புதுச்சேரி எம்பி வைத்தியலிங்கம் மாநில அரசின் அமைச்சரவை இலக்கா ஒதுக்கீடு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தவிர்த்தார். புதுச்சேரி எம்பியும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் காரைக்காலில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு பள்ளி கழிவறையை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சர்களுக்கு இலக்கா ஒதுக்கப்படாதது மற்றும் நிரந்தர சபாநாயகர் நியமனம் தொடர்பான கேள்விகளுக்கு அது ஆளுங்கட்சியின் விவகாரம் என்று கூறி விரிவாக கருத்து தெரிவிப்பதை தவிர்த்தார். மிக கடலோர பகுதின்னு சொல்லலாம். மீனவருடைய சமுதாயம் வாழக்கூடிய பகுதி. இந்த பள்ளியில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு உண்டான வசதிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய தினம் அவர்களுக்கு வேண்டி உதவியை செய்திருக்கின்றோம். குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி என்பதனாலே கழிப்பறை வசதிகள் கண்டிப்பாக தேவை என்று அவர்கள் உணர்ந்து என்னை கேட்டதனால் அந்த வசதியை செய்து தந்திருக்கின்றோம். இங்க இருக்கிற ராஜசேகர் மந்திரியை கேளுங்க அந்த கேள்வி. அவருக்கு தானே மந்திரி போர்ட்போலியோ கொடுக்கல, அவரை கேட்கறத விட்டு என்ன கேட்குறீங்களா? என்ன நியாயம்? அதாவது அவங்க கட்சி பிரச்சனை, ஆட்சி பிரச்சனை, அவங்கள தான் கேட்கணும்.